நண்பர்களே வணக்கம். நான் ராம்குமார் பேசுகிறேன். நீண்ட நாட்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாள் நெருங்கிவிட்டது. அந்த அறிவிப்பும் வந்துவிட்டது. வெற்றி கொடி ஏற்று வீசும் நம் காற்று, வருங்காலம் நம் கையில் தாண்டா என்ற இந்த வரிகள் தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சுறா படத்தில் இந்த வரிகள் வரும். இயற்கையும் இறைவனும் கொடுத்த நாளான ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் நமது வெற்றி கழகத்தின், தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியிடப்படும் என்றதை நமது தளபதியார் இணையதளத்தில் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. நிறையா விஷயங்கள் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. அது ஸ்டார்டிங்லேயே என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களேன்னு ஆரம்பித்து சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்து விட்டால் அது ஒரு பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கும் நாள் தான் ஆகஸ்ட் 22ன்றதை அந்த இடத்துல அறிக்கையில் தளபதியார் பதிவு பண்ணியிருக்காரு. நமது வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமாக இருக்கும் கொடி, தமிழக மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் கொடி நமது வெற்றி கழகத்தின் கொடி. அதையும் மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நமது வீரக்கொடியை, வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய சேலத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலையும் வெளியிட போகிறதா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த பாடல் நான் இதுக்கு முன்னாடியே என்னோட சோஷியல் மீடியாவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த பாடலை தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ஆலப்போரான் தமிழன் பாட்டை எழுதிய அண்ணன் விவேக் அவர்கள் தான் அந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பாடல்களாக அந்த பாடல் வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பாடலும் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதே நாளைக்கு இன்னொரு வரிகளும் ரொம்ப முக்கியமான வரி இருக்குது. அதில் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்ற மாதிரி ஒரு வரியும் அதில் சேர்த்துருக்காரு. நிச்சயமாக தளபதி ரசிகர்களாகிய நமக்கு இது அந்த கொடியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது, எனக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கொடியை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அதை நம்ம ஒவ்வொரு தளபதி ரசிகர்களும் அதை நம்ம அழகாக பண்ணணும் என்றதை இந்த இடத்துல என்னோட தாழ்மையான ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். அதே நேரம் அந்த கொடி நாளைக்கு கிட்டத்தட்ட தேதி நாளை வியாழக்கிழமை, நேரம் காலை 9:15 மணி முதல் ஆரம்பமாகுன்றதையும் அந்த அறிக்கையில் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த அறிக்கையில் இந்த அறிக்கையில் இதுதான் நமக்கு தெரியப்படுத்துது. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எப்படி சொல்கிறது, நம்ம தயாரிப்பாளர் தானோ அவர்கள் சொல்லுவார் ஒரு வசனம், சர்க்கரை பந்தலின் தேன் வந்தது போல என்ற மாதிரி ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உழைப்பாளர் வர்க்கங்களுக்கும் இந்த கொடி ஒவ்வொருத்தரோட தமிழ்நாட்டின் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகுது என்ற ஒரு வசனத்தை, ஒரு வரிகளையும் அதில் அவர் எழுதியிருக்காரு. நிச்சயமாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகும் ஒரு கொடி, ஒருமையை போக்க போகும் ஒரு கொடியாக இந்த கொடி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நான் நம்புகிறேன். வாங்க, நாளைக்கு அந்த நாளுக்காக, ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த ஒரு நாளுக்காக பல நாட்கள் காத்திருப்பு நமக்கு நாளைக்கு நடக்க போகுது. அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கேன். அந்த எப்படி இருக்க போகுது, தளபதி என்ன பேச போகிறார், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதெல்லாம் நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு போயிருக்கு. பத்திரிகையாளர்களும் போகிறாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி கோலாகலமாக அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்றதை பார்க்கலாம். தளபதி முக்கியமாக என்ன பேச போகிறான்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் அந்த ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போது வந்த ஒரு தகவலை நான் சுட உங்களுக்கு வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் அது கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.